பார்த்தீங்கன்னாக்கா the retailer who maintain permanent establishment to sell their goods are called fixed shop retailer. They do not move from place to place to serve their customer. The fixed shop retailer can be classified into types on the basis of the size of their operation. There are fixed shop small retailer and fixed shop large retailer அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிலையிட சில்லறை வியாபாரிகள் நிலையான இடத்தில் கடை அமைத்து பொருட்களை வைத்து வியாபாரம் செய்யும் சில்லறை வியாபாரிகளே நிலையிடை சில்லறை வியாபாரிகள் எனப்படுவார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஃபிக்ஸடாக என்ன பண்ணிக்குவாங்க, பெர்மனெண்ட்டாக அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கடையை வந்து அமைச்சு அதே இடத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ரொட்டீனாக வந்து அவங்க வந்து சேல் வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேர் தான் என்னங்கிறாங்க, ஃபிக்ஸடு ஷாப் ரீட்டெய்லர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, நுகர்வோரை நோக்கி இடம் விட்டு இடம் பெயராது அதே இடத்தில் பல ஆண்டுகள் தொடர்ந்து விற்பனை மேற்கொள்வார்கள். கஸ்டமர் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து போக வந்து மாட்டாங்க. ஒரே இடத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பல வருஷமாக அந்த பொருளை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா சேல் வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்க. சரியா, அதேமாரி there are fixed shop small retailer and fixed shop large retailer. இவர்கள் விற்பனை செய்யும் இடம் பொருட்களின் அளவு மற்றும் தன்மை பொறுத்து 2 வகைகளாக பிரிக்கலாம். இவங்களை 2 டைப்பாக வந்து பிரிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலையிட சிற்றளவு சில்லறை வியாபாரிகள், நிலையிட பேரளவு சில்லறை வியாபார நிறுவனங்கள். சரியா, புரிஞ்சுதா? அப்படி வந்து பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்ட்டு ஸ்ட்ரீட் ஸ்டால். ஃபஸ்ட்டு நிலையிட சிற்றளவு சில்லறை வியாபாரிகள் குறைந்த மூலதனத்தை கொண்டு அளவான பொருட்கள் இருப்பாக கொண்டு குறிப்பிட்ட இடத்தில் நிலையான வியாபாரம் செய்பவர்கள் நிலையிட சிற்றளவு சில்லறை வியாபாரம் எனப்படுவார். அது என்ன, அமௌண்ட் வந்து கேபிட்டல் அமௌண்ட்டு குறைவானதாக இருக்கும், பொருளும் எப்படி இருக்கும், குறிப்பிட்ட அளவு தேவையான அளவு இருக்கும். நிலையாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல பொருளை வந்து போட்டு வந்து விற்பாங்க. அவங்களுக்கு பேர் தான் என்ன, ஃபிக்ஸடு ஸ்ட்ரீட்டு ரைட்டர் அப்படிங்கிறாங்க. சரியா, அதேமாதிரி ஸ்ட்ரீட் ஸ்டால் அப்படிங்கிறாங்க. வியாபாரி ட்ரேடர் அப்படிங்கிறாங்க. நிலையிட சில்லறை வியாபாரிகள். அதில் வந்து ஸ்ட்ரீட் ஸ்டால் the small shopkeeper are commonly found a street crossings or other busy street corner attract floating customers and deal in cheap variety of goods like household product, toys, soft drinks, etc. They get their supplies from local supplier and wholesalerங்கிறாங்க. தெருக்கடை வியாபாரிகள் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள தெருக்களின் முனைகளிலோ திருப்பும் இடங்களிலோ கடை அமைத்து ஆடை வகைகள், பொம்மைகள், தின்பண்டங்கள், குளிர்பானங்கள் போன்றவற்றை விற்பவர்கள் தெருக்கடை வியாபாரிகள் என்பார். சரிப்பா, மக்கள் வந்து நடமாட்டம் வந்து அதிகமாக உள்ள இடங்களில் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக உள்ள இடங்களில் திருமுனையில் இல்லாட்டி மக்கள் வந்து திரும்பக்கூடிய இடங்களில், சரியா, இந்த ட்ரெஸ்ஸு இது மாதிரி ஐட்டம், சரியா, எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ்ஸு, டாய்ஸு, சரியா, அது மாதிரி ஸ்நாக்ஸு, போண்டா பஜ்ஜி கடை, சிப்ஸு கடை, ஃபிஷ்ஷு கடை, சரியா, கூல்ட்ரிங்க்ஸு, இது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சேல் வந்து பண்ணுவாங்கங்கிறாங்க. மொத்த வியாபாரிகள் மற்றும் உள்ளூர் முகவர்களிடம் பொருட்களை கொள்முதல் செய்து விற்பார். அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்சேலர்கிட்டையும் லோக்கல் சப்ளையர்கிட்டையும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து குட்ஸை வந்து வாங்கிக்குவாங்க, கெட் த சப்ளைஸ், அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்குவாங்கங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஸ்டோர். சரியா, ஜென்ரல் ஸ்டோர்னால் ஜென்ரல் ஸ்டோர் செல் ஏ வைடு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் அண்டர் ஒன் ரூஃப் மோஸ்ட் காமன்லி ஃபவுண்ட் இன் ஏ லோக்கல் மார்க்கெட் அண்ட் ரெசிடென்சியல் ஏரியா டு சாட்டிஸ்ஃபை த day-to-day needs of the customers residing in nearby locality. They remain open for long hours at convenient timing and often providing credit facility to the regular customer. For example, a provision store deals in grocery, bread, butter, toothpaste, soap, washing powder, soft drinks,
கன்வென்ஷனரி, ஸ்டேஷ்னரி, காஸ்மெட்டிக்ஸ். சரியாப்பா? இதெல்லாம் வந்து சொல்கிறாங்கப்பா. 7 பார்த்தீங்கன்னாக்கா புது பண்டகசாலை. நுகர்வோர் தங்கள் வீட்டின் அருகிலேயே தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு ஏற்றவாறு அனைத்து வகை பொருட்களையும் குறைந்த அளவில் வாங்கி வைத்து வியாபாரம் செய்யும் இடம் பொது பண்டகசாலை எனப்படும். கஸ்டமருக்கு தேவையான பொருளை அவங்க வீட்டு பக்கத்துலேயே என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் வாங்கி வெரைட்டியாக குடிசை வந்து என்ன பண்ணுறாங்க, வாங்கி வச்சு என்ன பண்ணால் குறைவான விலையில், சரியா, லெஸ்ஸு காஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அதை வந்து சேல் வந்து பண்ணுறாங்க. அது பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னது பொது பண்டகசாலை, ஜென்ரல் ஸ்டோர் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொவிஷன் ஸ்டோர், டீல்ஸ் இன் கிரசரி. இதெல்லாம் சரி. எக்ஸாம்பிள் சரக்கு மளிகை, அழகு சாதனங்கள், தின்பண்டங்கள், எழுது பொருட்கள், குளிர்பானங்கள் உள்ளிட்டவை பொருட்கள் இவை விற்பனை செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவாப்பா? அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்டு ஒன்று சிங்கிள் லைன் ஸ்டோர். சிங்கிள் லைன் ஸ்டோர்னால் ஒரே வகை பண்டகசாலை. சிங்கிள் லைன் ஸ்டோர் ஆர் ஸ்மால் ஷாப் விச் deals in a particular line of product such as garments, stationery, textiles, medicine shop, etc. They are generally situated in marketplace and deal in a variety of goods in that line of product. ஒரே வகை பண்டகசாலை ஒரு குறிப்பிட்ட வகை பொருட்களை மட்டுமே விற்பனை செய்யும் சில்லறை வியாபாரம் ஒரே வகை பண்டகசாலை எனப்படும். சரிப்பா? ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து விற்பனை வந்து பண்ணாக்கா அதுக்கு பேர் என்னன்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில்லறை வியாபாரம். சரியா? சிங்கிள் லைன் ஸ்டோர் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு ஆயத்த ஆடைகள். இதில் வந்துட்டு கார்மெண்ட்ஸு, ஸ்டேஷ்னரி, டெக்ஸ்டைல்ஸு, மெடிசன் ஷாப், எக்ஸெட்ரா. இதேமாதிரி இதில் பார்த்துட்டிங்கனாக்கா என்னென்ட்டு ஆயத்த ஆடைகள் மற்றும் விற்கும் கடைகள், காலணிகள் மட்டும் விற்கும் கடைகள், எழுது பொருட்கள் மட்டும் விற்கும் கடைகள், அறைகள் மற்றும் விற்கும் கடைகள் போன்றவை இதில் அடங்கும். இதில் வந்து என்ன ஆகுதுனாக்கா மிங்கிள் வந்து ஆகுது. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர். ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர் டீல்ஸ் இன் ஏ பர்டிகுலர் டைப் ஆஃப் ப்ராடக்ட் அண்டர் ஒன் ப்ராடக்ட் லைன் ஒன்லி. சரியா? சிறப்பு பண்டகசாலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீட்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு இன் திருநெல்வேலி அல்வா, பெங்காலி ஸ்வீட், எக்ஸெட்ரா. சிறப்பு பண்டகசாலை ஒரு வகை பொருட்களில் ஒரு குறிப்பிட்ட வழி பொருட்களை மட்டும் விற்பனை செய்யும் சில்லறை கடைகள் சிறப்பு பண்டகசாலை எனப்படும். ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து சேல் வந்து பண்ணாங்கனாக்கா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர், சிறப்பு பண்டகசாலை. எக்ஸாம்பிள் இனிப்பு வகையில் அல்வா மட்டும் விற்கும் துணிக்கடையில் குழந்தைகள் ஆடைகள் மட்டும் விற்போர் முதலியன. சரியாப்பா? ஏதோ திருநெல்வேலி அல்வாங்கிறாங்களா அது மாதிரி. அதேமாதிரி பான் ஸ்டோர், சரியா, குழந்தைங்களுக்கு உண்டான என்னது துணிக்கடை. இது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பெங்காலி ஸ்வீட்டு, இது மாதிரி என்ன பண்ணுவாங்க ஃப்ரூட் ஸ்டால், சரியா, இது மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து இதை மட்டும் என்ன பண்ணுவாங்கனாக்கா சேல் வந்து பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஷாப். சரியா? செகண்ட் ஷாப்னால் பயன்படுத்திய பொருட்கள் விற்போர். தி ஷாப்ஸ் டீல்ஸ் வித் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் ஆர் goods are used articles in low price such as books, furniture, utensils, clothes, mobiles, etc. and also new defective goods அப்படிங்கிறாங்க. பயன்படுத்திய பொருட்களில் விற்போர். பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் தயாரிப்பு நிறுவனங்கள் முதல் தரமல்ல என்று ஒதுங்கிய பொருட்கள் ஆகியவற்றை விற்பனை செய்வோர் பயன்படுத்திய பொருட்கள் விற்போர் எனப்படுவார். சரியா? என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா பயன்படுத்திய பொருட்கள்னாக்கா மற்றும் தயாரிப்பு நிறுவனங்கள் முதல் தரமல்ல என்று ஒதுக்கிய முதல் தரம் அல்ல, வந்து குவாலிட்டி வந்து இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஒதுக்கி வந்து வச்சது. அது மாதிரி ஒரு அப்படி இல்லைன்னா பொருட்களை ஆகியவற்றை விற்பனை செய்வார் பயன்படுத்திய பொருட்கள் விற்போர் எனப்படுவார். அறைகளின் புத்தகங்கள், பத்திரங்கள், ஆடைகள், வாகனங்கள் உள்ளிட்டவை இவ்வாறு விற்கப்படுபவை. சரியா? ஃபர்னிச்சர் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா
யூட்டென்சில் பாத்திரங்கள், சரியா? அதேமாதிரி க்ளோத்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், எக்ஸெட்ரா இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இதில் வந்து விற்பாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு ஃபிக்ஸட்ஸ் ஆஃப் லார்ஜ் ரீட்டெய்லர், சரி, ஃபிக்ஸட்ஸ் ஆஃப் நிலையீடு பேரளவு சில்லறை வியாபாரிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் என்னென்னு சொல்லி பார்க்கலாம்.